ராமேஸ்வரம் மீனவர்கள் அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளில் பயன்படுத்துவதால் கடலில் மீன்வளம் அழிந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இது குறித்து விளக்குகிறது இந்த ஒரு செய்தி தொகுப்பு. மீனவர்கள் அதிகம் வாழும் பகுதி ராமேஸ்வரம். இங்கு 800க்கும் மேற்பட்ட விசைப்படகில் 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பெரும்பாலான விசைப்படகுகளில் அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை மீனவர்கள் பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த இரட்டை மடி வலைகளில் அதிகமாக பேச்சாளை மீன்கள் டன் கணக்கில் பிடிபடுகின்றன. இந்த மீன்களை விற்று கூடுதல் வருவாய் கிடைப்பதால் மீனவர்கள் இந்த வகை மீன்களை பிடிப்பதிலேயே கவனம் செலுத்தி வருகின்றனர். எண்ணெய் சத்து மிகுந்த இந்த பேச்சாளை மீன்களை கேரள மாநிலத்தில் அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். இந்த வலைகளில் பேச்சாளை மீன்கள் மட்டும் வராமல் மற்ற வகையைச் சேர்ந்த பொடி மீன்களும் வருவதால் கடலில் மீன்வளம் அழிந்து வருவதாக கூறுகிறார் மீனவர் சங்க தலைவர் கருணாமூர்த்தி. இரட்டைமடி மீன்பிடிப்புக்கு, இந்த சட்டவிரோத மீன்பிடிப்புக்கு முழு அளவில் அரசுடைய அத்தனை நிர்வாகங்களும் ஆதரவு அளிக்குது. அதனுடைய விளைவு இன்னைக்கு ஒட்டுமொத்த மீன்பிடி தொழிலும் பாதிச்சு போய் நிற்குது. குறிப்பாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள், சிறுதொழில் மீனவர்கள் வாழ்வாதாரம் முற்றிலுமாக கேள்விக்குறியாகிறது. தினமும் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் பேச்சாளை மீன்களை கேரளாவுக்கு கொண்டு செல்லும் போது கீழே சிந்தும் மீன் கழிவுகளால் விபத்துகள் ஏற்படுவது தொடர்கதையாகி வருவதாக கூறுகிறார் சமூக ஆர்வலரான செந்தில். சுருக்குமடி என்று சொல்லக்கூடிய அரசால் தடை செய்யப்பட்டது. அரசு இது வெறுமனே தடை செய்யல, கடல் வளம் அழியுதுன்னு சொல்லி ஆண்டாண்டு காலமாக மீனவர்களுடைய பலகட்ட போராட்டங்களுக்கு பின்னால் அந்த வலையை தடை செய்தார்கள். ஆனால் அந்த வலையை தடுக்காமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மீன்துறை அதிகாரிகள் அந்த வலையை தடுக்காமல் அவர்களிடம் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு, வசதி படைத்த மீனவர்களிடம் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு இன்னைக்கும் கடல் பிராந்தியத்தில் அனுமதிக்கிறாங்க. எனவே இதனால கடல் வளம் என்பது முழுக்க முழுக்க அழிக்கப்படுது. மீன் வளத்தை பாதுகாக்க மீனவர்கள் இரட்டை மடி வலைகளை பயன்படுத்துவதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பலரது எதிர்பார்ப்பு. தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதால் கடல் வளம் முற்றிலும் அழிவது ஒரு புறம் இருந்தாலுமே கூட பேச்சாளை மீனில் உள்ள எண்ணெயினால் பல்வேறு விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படுகின்றது. எனவே இந்த இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தும் மீனவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.